நம்ம சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தா அப்போன்னு பார்த்து நம்ம ஆர்எம்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வருவான். ஆர்எம்டி வரையா ஒரு கண்டென்ட் எடுப்போம். நீங்க கூப்பிட்டு வராம இருப்பா ப்ரோ, வாங்க போலாம். இது ஓகே. கண்டென்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ளே பண்ணமோ அதே மாதிரி இப்போ நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? எப்படி ப்ரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிவைவ் பாயிண்டே இருக்காது, செத்தோம்னா திரும்ப வர முடியாது அந்த மாதிரியா? அதேதான். செத்தீங்க அப்படின்னா ரிவைவ் பண்ண மாட்டோம். யாரு கடைசி வரைக்கும் சாகாம இருக்கீங்களோ அவங்க தான் மேட்சோட வின்னர். ஓகேவா? அப்படி சாகாம இருக்க அந்த ஒரு ஆளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க 3 பேரும் வீக்லி போட்டு கொடுக்கணும். சரி ஓகே ப்ரோ, வாங்க போலாம். ஒரு வழியா மேட்ச் உள்ளேயும் வந்துட்டோம். சாகாம இருக்கவனுக்கு 3 வீக் ஈடான்னு சொன்ன உடனே அவன் ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டென்சோ மட்டும் எனிமிட் அடி வாங்கி செத்து போயிருவான். அவன் செத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு அப்புறம் நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. யாரு சாகுவாங்க சொல்லு? யோசிக்காம சொல்லுனா நீ தான் ப்ரோ சாவ. அவன் சொல்லி வாய முன்ன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஜண்டா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ப்ரோ சொன்ன மாதிரி எம்கேம் ப்ரோ, நீ காலியாக போறாங்க பாருங்க, 2 பேருக்கு அந்த ரிவைவ் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் நான் எனிமிட் அடி வாங்கி செத்தனா இல்ல வின் பண்ணனான்னு